மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை தொகுதி KS பாளையம் பெருந்துறை பேரூராட்சிகளில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலம் இல்லை. எனவே அங்கே அடுக்குமாடியோ அல்லது வீடுகளோ கட்டுவதற்கான திட்டம் வீட்டு வசதி வாரியத்தில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், எங்கள் பகுதிக்கெல்லாம் 60 ஆண்டு கால கனவு திட்டமான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இன்றளவும் தண்ணீரை நிரப்பி அழகு பார்த்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை பேரூராட்சி நகராட்சியாக மாற்றப்பட்டு இருக்கின்ற நிலையில் இங்கு பெருந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட சென்னியமலசு, பணிக்கம்பாளையம், மடத்துப்பாளையம், பெரிய வேட்டுவாளையம், சின்ன வேட்டுவாளையம், கடப்பமடை, ஓலப்பாளையம், கோட்டைமேடு மற்றும் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மாந்தம்பாளையம், எல்லப்பாளையம், தீத்தாம்பாளையம், சீலம்பட்டி, வெங்கமேடு, பாலன் நகர், பாரதி நகர். மாண்புமிகு உறுப்பினர், இடம் இல்லைன்னு இருக்காங்க, இடம் இருக்க இடத்த சொல்லுங்க. திருவேங்கடபாளையம், புதூர் ஆகிய ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் மக்கள் 3 தலைமுறையினாக ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். 2700 ஏக்கர் பரப்பளவில் அருகாமையில் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட பெருந்துறை சிப்காட் தொழில் நகரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே ரீசர்வே எண் 401 அரசு நிலம் 5 ஏக்கர் உள்ளது. அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரும்பகுதி அரசு நிலங்களிலே கட்டப்படுகிற கட்டிடங்கள் அரசு அதிகாரிகளுடைய வாடகை குடியிருப்பாகத்தான் கட்டப்படுகிறது. வீட்டு வசதி வாரியம் நேரடியாக எடுத்திருக்கிற இடங்களைத்தான் மற்றவர்களுக்கு விற்பதற்காக கட்டுகிறது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரை ரெவன்யூ துறையோடு பேசி அவர்கள் கொடுப்பது என்று சொன்னால் அதை வாடகை குடியிருப்பாக கட்டுவதற்கு வேண்டுமானால் ஏற்பாடுகளை செய்யலாம். மற்ற திட்டங்கள் என்றால் நேரடியாக நிலம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.